வேணாம்மா, இன்னும் நிறைய கதைகள் சொல்கிறதுக்கு இருக்கு. நிறைய கதைகள் கதை நிறைய இருக்குது. டைம் இது பண்ணலாம். அது மட்டும் சொல்லவே இல்லைம்மா. முடியாது. 2 மணிக்கு அவங்க பூஜை பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கும். 8 மணிக்கு சொன்னியா? 8 மணிக்கு சொல்லி இப்போ வீட்டுக்கு அதுக்கு பார்த்தா வரலம்மா. அப்படி வந்து சிவபெருமானிடம் திரௌபதி வணங்குகிற போது வரங்க கேட்கிறேன். நம்ம கூட அதுதான் ஒன்னும் கம்முட இருந்தோம். அம்மன்கிட்ட வேண்டோம்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். இதை கூட அதை கூட கேட்க கூடாது. தெய்வத்தை நம்ம நடந்துகிற விதத்துல என்ன கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி திரௌபதி என்ன வேண்டினால், எனக்கு எப்படி கணவர் வேண்டும் என்றால் பக்தை உன்னை மெச்சினையில் என்ன வர வேண்டும் என்று கேட்கிற சிவபெருமான் கேட்க திரௌபதி என்ன கேட்கிறார்கள்? ஐயா, தர்ம நெறி தவறாத கணவர். 2வது வந்து நல்ல குணம் பொருந்தி அவரை மெஞ்சிய ஒரு வாலிபர் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கணவர். 3வது அவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அவர் அப்படியே இருக்காரு. வில்லிலே அவரை மெஞ்சி ஒரு வாலிபர் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கணவன் வேண்டும். வித்தைகளிலே சிறந்தவர் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கணவர் வேண்டும். சாஸ்திரத்திலே வல்லவர் அவரை மெஞ்சிய யாரும் கூட அப்படி ஒரு கணவர் வேண்டும். எனக்கு கொடுங்கள் வரும் என்று சொல்ல, ஆகையினாலதான் 5 கணவர்கள் உனக்கு பெருமான் சிவபெருமான் வர கொடுத்ததினாலே இந்த 5 கணவர் என்று அங்கே அவரை ஏற்று பகவானும் அத்தனை பேரும் அங்கே திட்டக்குழுமன் என்று என்னுடைய குழந்தை எப்படி வளர்த்து காட்டுக்குள்ள அழைத்து செல்கிறார்கள் என்று அங்கே அழைத்துக் கொண்டு பாஞ்சால தேசத்திலே என்ன செய்தார்கள்? சிவபெருமான் வந்தார்கள். பெரியோர்களே, அங்கே என்ன நடந்தது? அந்த பாஞ்சால மன்னனும் பாஞ்சால மன்னுடைய மனைவி அண்ணன் அத்தனை பேரும் அப்படியே அழுது புலம்புறாங்க. 5 பேரும் பண்ணிட்டு என் பொண்ணு என்ன பழமா அது பண்ணிட்டு ஆளு கொஞ்சம் பாக்குறவங்க தான் என்ன நினைப்பாங்க. ஒரு கணவனே இருந்து பல பேர்கள் விளங்குகிறது. ஆகையினால் என்ன கொடுமை என்று கேட்க தேசபெருமான் இந்த விவரத்தை சொல்லி, இப்பொழுது யாகம் வளர்த்துங்கள் என்று கல்யாணத்துக்கு நம்ம யாகம் வளர்த்தோம்னு நாமெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிக்கல. இப்ப அம்மனானது அக்னி தீயை இறங்குவதற்கு யாகத்தை வளர்த்து அதிலே இறங்கி புது கன்னி பெண்ணாக வெளியே வந்து தர்மர் மாலை சொல்கிறார். 2வதாக அக்னி போன்று அந்த அக்னியிலே இறங்கி மறுபடி புது பெண்ணாக கன்னி பெண்ணாக வந்து 2வது பீமன் மாலை சொல்கிறார். அதே போன்று 3வதாக அக்னியிலே இறங்கி கன்னி பெண்ணாக மலர்ந்து அங்கே அர்ஜுனன் மாலை சொல்கிறார். 4வதாக அதே போல அந்த அக்னியிலே இறங்கி கன்னி பெண்ணாக வெளியே வந்து நர்வர் மாலை சொல்கிறார். 5வதாக அதே போல அக்னியிலே இறங்கி புது பெண்ணாக வந்து அந்த சகாதேவன் மாலை இட்டார்கள். பெரியோர்களே, ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. இங்கே திரௌபதி கல்யாணம்
சரி வா கூப்பிட நீ வா திரௌபதம் பெற்றெடுத்த அக்னி பிரவேசன உதயமான திரௌபதிக்கும் பஞ்ச பாண்டவர்கள் நீமன் தர்மர் நீமன் அக்னிமன் நகுல சகாதேவன் அத்துணை வேறும் தேவர்கள் முன்னிலையிலே அத்துணை ராஜாக்கள் முன்னிலையிலே திரௌபதி அம்மனுக்கு திருமணம் நடந்து இனிதே அங்கே நிறைவேறியது போல இந்த தாதாபுரம் கிராமத்தில் உள்ள பெண்கள் தன்னை பெண்களுக்கும் அதே போல அந்த நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நன்றாக மழை பெய்து இந்த தாதாபுரம் நல்ல மாதிரியாக வாழ வேண்டும் என்று மனதார அம்மனை வாங்கிக் கொண்டு அடியே வாய்ப்பளித்தார் 10 நாள் 12 நாள் விழா வச்சுக்க அப்போ விரிவா இன்னும் கதையை பேசுறேன் அப்படி இந்த அடியேனுக்கு அறிவு கேட்கியவாறு இந்த மகாபாரத காப்பியத்தை திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் என்ற ஒரு கதையோடு நிறைவு செய்கிறேன். வெளியோடு எங்களுக்கு காலையிலே வரவேற்று தேநீர் மதியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு விருதுனாலும் அப்படி ஒரு விருது அப்படி மதிய உணவு கொடுத்து எங்களுக்கு நம்மளுடைய தாதாபுரம் ஊர் பெண்களை போல எங்களை அரைவழைத்த உங்கள் அத்துணை உலகங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடல் நான் ட்ரை பண்றேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்தவடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு கண்ணனில்லை ஊர் பழியே சாடடா. நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா. மன்னவர் பழியேற்கும் கண்ணனும் பணி செய்த உன்னடி பணிவீனடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடந்தேத்த சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா பெரியவர்களே, இந்த நல்ல நேரத்திலே கணியர் கண்ணற்ற பிள்ளை சேர்ந்தவர்கள் சகோதரர் லட்சுமணன் ஐயா, லட்சுமி நரசிம்மன் ஆசிரியர் ஓய்வு
பெற்ற குரு, நமக்கு எல்லாம் குரு தான். என்னுடைய குரு ஜனார்த்தன ஆசிரியர், கொடியாளத்தை சேர்ந்த ஜனார்த்தன அப்படி அந்த ஐயா குரு அவர்கள் ஐயர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளி பள்ளித்துள்ளார்கள். அண்ணாருடைய குரு நோயற்ற வாழ்வு முறையற்ற வருமாறு இந்த திரௌபதி அம்மை பார்த்து கொள்கிறேன். அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூனிரத்தாலை புரியடங்க காத்தாலை ஐங்கரும் பாசாங்கரும் கருங்குடிலும் அங்கனி சேத்தாலை முக்கனி தொழுவாக்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருவாரி அம்மனை தொழுவாக்கும் ஒரு தீங்கும் இல்லையே. செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்கள் சிந்தையில் வந்து கரையினாலி இல்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்கள் சிந்தையில் வந்து கரையினாலி இல்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாத்தா, இந்த கண்ணிலிருந்து என்ன புள்ளையும் சொல்லிடுங்கா. முந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாராட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடுங்கா. முந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாராட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடுங்கா. செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறையினாடினாக்கா. உன்னையனை பார்த்து மாறியதா அந்த பாசத்தோடு வாடு வந்தோம் பாடு மாறியதா. ஆசை தீர உன்னையை பார்த்து மாறியதா அந்த பாசத்தோடு வந்தேன் நாயே மாறியதா. ஒன்று ஒரு தந்தருவாய் கருமாறியதா என்னை புகழோடு வைத்திடுவாய் ஆதிசக்தி மாதா. எங்களை புகழோடு வைத்திடுவாய் ஆதிசக்தி மாதா. எங்களை புகழோடு வைத்திடுவாய் ஆதிசக்தி மாதா. தென்னமர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்து உண்மையே சின்னாக்கா. நாங்கள் தேடி வந்து உண்மையே சின்னாக்கா. இளநீர் எடுத்துக்கிட்டு இங்கே குரங்கேட்டு போட்டு, இளநீர் எடுத்துக்கிட்டு இங்கே குரங்கேட்டு போட்டு வரவான வாழ்வு கொடு மாரியத்தா. எங்கள் வரவான வாழ விடு மாரியத்தா. முந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லியாத்தா. ஆயிரங்கள் உடையவளே செல்லாத்தா, மக்களை ஆதரிக்க வேணுமடி செல்லாத்தா. ஆயிரங்கள் உடையவளே செல்லாத்தா, மக்களை ஆதரிக்க வேணுமடி செல்லாத்தா. திருசூலமுடன் வீட்டிருக்கும் செல்லாத்தா, திருசூலமுடன் வீட்டிருக்கும் செல்லாத்தா. மாலை உனக்கு பாடிடுவோம் செல்லாத்தா, மாலை உனக்கு பாடிடுவோம் செல்லாத்தா. அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே கருமாரி, அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி. அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி, அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி. அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி, அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி. அம்மா தாயே கருமாரி அன்புருவாயே சுகுமாரி. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய வரதோ கோவிந்தா கோவிந்தா. ஹலோ பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நேரத்தில் நாலாபுரத்தை சேர்ந்த அம்மன் திருக்கல்யாணம்